தேனி மாவட்டம் சின்ன ஓவிலாவரம் பெருமாவில் ரோடு கோம்பக்காடு ஏரியாவில் பாருங்கள். பழைய காலத்து வெள்ளாமல் காணம் போட்டிருக்காங்க. காணம் போட்டு அப்படி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு 2 ஏக்கருக்கு மேலே காணம் போட்டிருக்காங்க நண்பர்களே. இந்த காணம் வேக வச்சு அந்த தண்ணி வேக வைக்கிறதுல கட்டு தண்ணி வைப்பாங்க. அந்த காணத்தை வேக வச்ச காணத்தை உரலில் போட்டு இடித்து தொக்கடித்து வச்சுக்கிடுவாங்க. அப்படி சாப்பிடுவாங்க. கட்டு தண்ணி வச்சு தொக்கடித்து சாப்பிடுவாங்க. வறுத்து பருப்பு கடைஞ்சி சாப்பிடுவாங்க. வேக வச்சு சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிடுவாங்க. அந்த காணத்தை வறுத்து காணப்புளி குழம்புன்னு சொல்லி வச்சு அதையும் சாப்பிடுவாங்க. அப்படி இந்த காணங்கள் ரொம்ப உணவுப் பொருளே முக்கியமான பொருள்கள். இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட பண்டங்கள். பழைய காலத்து ஆளுங்க பூரா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கவங்க இந்த மாதிரி காணம், கல் பயிறு, மொச்சப்பயிறு, தட்டாம்பயிறு, இப்படி 60ஆங்கோடை மொச்சை இப்படின்ட்டு பல வகை பயிர்களையும் உணவுகளை நல்லா அணிவிக்காமல் மறந்துடுறாங்க. அதனால் சுகரு, பிரஷருண்டு மனிதர்களுக்கு அதிகமாக உருவாகுது. பாருங்கள் நண்பர்களே, இப்படி காணங்கள்லாம் மறந்துடாமல் நீங்கள் எங்கன இருந்தாலும் வாங்கி நல்லா சாப்பிடுங்கள் உணவுகள். தாய்மார்களே, குழந்தைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் ஆரோக்கியம் குறையுதுண்டா, குடும்பத்தில் உணவுகள் நல்லபடியாக செஞ்சு விடுங்கள். தாய்மார்கள் நல்ல உணவுகளை நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பார்கள். பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்கும், கணவனும் ஆரோக்கியமாக இருப்பார். அப்படி ஆரோக்கியம் குறையணும்னாலும் தாய்மார்களோட சமையலில் தான் இருக்குது. அதை கடைபிடிங்க நண்பர்களே. தாய்மார்களே, கடைபிடிச்சி நல்ல உணவுகள்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுங்கள். நல்லா ஆரோக்கியமாக இருங்கள். நல்லா உழைங்க, பாடுபடுங்கள். 10 விரலில் பாடுபடுவோம், 5 விரலில் அள்ளி சாப்பிடுவோம். நேர்மையாக நம்மெல்லாம் வருத்தப்பட வேணாம். நம்மளுக்கு இலை வாழைகளுக்கு இருக்குது இந்த பூமி. இந்த பூமியில் பாடுபட்டு 10 விரலில் பாடுபட்டு 5 விரலில் அள்ளி சாப்பிடுவோம். பஞ்சம் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக உழைப்போம். நம்ம பிழைப்போம் அனைவரும். பாருங்கள், நம்ம தேனி மாவட்டம் சின்ன ஓவிலாவரம் நம்ம இயற்கை எப்படியெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். காணம், இந்த ஏரியாவில் இரும்பு சோளம், கேப்பை, மானம்பாரி சோளம், இப்படி பல வகை தானியங்களும் போட்டு அழகாக அந்த மானம்பாரி பூமியில் விவசாயிகள் எடுக்கிறார்கள். அனைத்து வெள்ளாமையுமே நல்ல சிறப்பாக இருக்குதுங்கள். மறந்துடாமல் உணவுகள்லாம் நல்லபடியாக பழைய உணவுகள்லாம் தேடி பிடிச்சி நீங்கள் சாப்பிடுங்கள். நம்ம மைக்குட் வில்லேஜ் மூலயமா உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. நம்ம சேனல் மைக்குட் வில்லேஜ், உங்கள் சேனல், உங்கள் கல்யாணி. மறந்துடாமல் புதுசாக பார்க்குற நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.